வணக்கம், நான் உங்க முத்து பேசுறேன். I welcome you to our channel MP Technologies. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Q. போன வீடியோல நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். What is data structure? Why do we go for data structure? What are the types of data structure? And what are the application area where we use data structure? இந்த டீடைல்ஸ் எல்லாமே போன வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுல டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு பாத்தீங்கன்னா லீனியர், நான் லீனியர் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குன்னு பார்த்தோம். லீனியர்ல கியூ, ஸ்டாக், லிங்க் லிஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் நான் லீனியர்ல ட்ரீ, கிராஃப் அந்த ரெண்டு இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா லீனியருக்கு கீழே உள்ள கியூ. வாட் இஸ் கியூ? How Q is constructed and what are the main functionalities of Q? அத பத்தி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோங்க. பார்க்கலாமா? So Q நாலே உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். Q is nothing but ordered collection of items இல்லையா? Q is ordered collection of items. So இந்த கேஸ்ல இந்த பிக்சர் பொறுத்த வரைக்கும் ordered collection of persons இல்லையா? நிறைய வரிசையா பர்சன்ஸ் நிக்கிறாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த கியூ பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ஃபங்க்ஷனாலிட்டி உண்டுங்க. DQ, NQ. DQ னா என்ன? is going out of the queue. அதாவது queueல இருந்து வெளியே போறது. NQ னா என்ன? coming into the queue. அவ்வளவுதான். அது queuக்கு உள்ள வர்றது என்னது? NQ ங்கற ஃபங்க்ஷனாலிட்டி. DQ queueல இருந்து வெளியே போகுது. சோ இது என்ன மாதிரியான ரூல்ல இந்த கியூ வர்க் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், FIFO அப்படின்னு சொல்லுவாங்க. FI FO, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கியூனாலே ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிதானங்க. இப்போ கியூல நிக்கிறோம். சோ முதல்ல யார் போவாங்களோ அவங்க, இப்போ பொருள் வாங்குறதுக்கு ஒரு திங்ஸ் வாங்குறதுக்காக போயிருக்கோம் அப்படின்னா கியூல நிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்தவங்க ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வெளியே போவாங்க. அப்படிதானா? சோ தட் இஸ் NQ DQ. NQ என்னது? addition of the queue, whereas DQ என்னது? coming out from the queue. அவ்வளவுதான். queue விட்டு வெளியே வர்றதுதான். சோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் ஒரு queueல நடக்கும். சரி, இத கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவா பார்க்கலாமா? சோ பாருங்க, what is a queue? Queue என்ன? is an abstract type according to C. Queue is an abstract type, a linear data structure. அவ்வளவுதாங்க. A queue is an ordered collection of items from which items may be deleted at one end, அதாவது அதுதான் DQ ன்னு சொல்றோம், and items may be inserted at the other end, அது NQ ன்னு சொல்றோம். DQ front endல நடக்கும், NQ rear endல நடக்கும். It obeys FIFO rule, first in first out. So there is no limit to the number of elements in a queue. அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஓகே, இந்த queuக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இப்போ queue இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது டேட்டா ஸ்ட்ரக்சர் எந்தெந்த ஏரியால எல்லாம் நம்ம மெயினா யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு லிஸ்ட் பார்த்தோம் போன வீடியோல லாஸ்ட்ல. அதுல ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். சோ ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல இந்த கியூ கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குங்க. எதுலனா முக்கியமா பிரிண்டிங் ப்ராசஸ்ல. சோ the printing process is done using queue mechanism. சோ இது எப்படி நடக்குது பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ நான் என்னோட ஃபோல்டர் மை ஃபைல்ஸ் அப்படின்னு F டிரைவ்ல வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுல நிறைய ஃபைல்ஸ் வச்சிருக்கேன். மை ஃபைல்ஸ்குள்ள நான் நிறைய ஃபைல்ஸ் வச்சிருக்கேன். அதை ஒன்னா பிரிண்ட் கொடுக்கேன். முதல்ல ஒரு பிக்சரை பிரிண்ட் கொடுக்குறேன், pict1.jpgன்னு. அடுத்து ஒரு ரெஸ்யூம் இருக்கு, அது ஒரு 7 பேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7 பேஜஸை நான் resume.docx டாக்ஸ் ஃபைல் அதை நான் பிரிண்ட் கொடுக்குறேன். அடுத்து எக்ஸல்ல ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டு வச்சிருக்கேன், அது 4 பேஜஸ் இருக்கு. சோ அந்த பேலன்ஸ் ஷீட்டை நான் பிரிண்ட் கொடுக்குறேன்.
ஸோ அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன், ஒரு பிக்சர், ஒரு ஜேபிஜி பிக்சரை வந்து என்ன பண்றேன், பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ நார்மலா நம்ம வந்து பிரிண்டர் நம்ம சிஸ்டமோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்க கண்டினியூஸா 1 by 1 பிரிண்ட் கொடுத்தா உங்களுக்கு பிரிண்டர்ல வந்து எப்படி கிடைக்கும், மூணையும் கண்டினியூஸா கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். முதல்ல ஒரு பிக்சரை வந்து பிரிண்ட் கொடுக்கீங்க, அது பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க அடுத்தாப்புல என்ன பண்றீங்க, வேர்டை ஓபன் பண்ணி அந்த ஃபைலையும் பிரிண்ட் கொடுத்துடுறீங்க, அடுத்து எக்ஸல் ஓபன் பண்ணி அதையும் பிரிண்ட் கொடுத்துடுறீங்க. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் அது பிக்சரையே பிரிண்ட் பண்ண போகுது. அப்போ நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பிரிண்டிங் எல்லாமே வந்து அந்த ஒர்க் எல்லாமே எதுல நிற்கும் அப்படின்னா கியூ ஆர்டர்ல நிற்குங்க. அவ்வளவுதான், சிம்பிள். அதாவது கியூ ஆர்டர்ல நிற்கும். ஸோ இதுல பாருங்க நம்ம வந்து இந்த கியூ வந்து எப்படின்னு கேட்பாங்க, முதல்ல பிக்சர் சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ இன்ஃபோ பார்ட் இப்போ நோடா கிரியேட் பண்ணியிருக்கோம், இதான் கியூ நோட்ஸ், இது கியூ நோட்ஸ். ஸோ இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, இது எல்லாமே கியூ நோட்ஸ். சரியா? ஸோ இப்போ இந்த நோட்ல வந்து இன்ஃபோ பார்ட்ல என்ன வச்சிருக்கோம், ஃபைல், அந்த ஃபைலோட பாத், ஃபைல் நேம் வித் பாத். அட்ரஸ் பார்ட்ல என்ன இருக்கு, அதுக்கு அடுத்து எந்த ஃபைல் பிரிண்ட் ஆகணுமோ அந்த நோடு டீடைல், அந்த டீடைல் ஒரு நோட்ல தானே இருக்கும். ஸோ இந்த பிரிண்ட் ஆக ஃபைல் நேம்ஸ் அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நோட்ல வச்சிருக்கோம். இப்போ இந்த ஃபைல் நேம் மட்டும்தான் இருக்குமானா அப்படி கிடையாதுங்க, அந்த ஃபைல் நேம் போக அடிஷனலா சில இன்ஃபர்மேஷனும் இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக குட்டியா ஃபைல் நேம் மட்டும் வச்சு நோடு கிரியேட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைல் நேம், அட்ரஸ் பார்ட்ல அதுக்கு அடுத்து என்ன ஃபைல் வந்து கியூல நிக்குது, அதோட அந்த நோடோட அட்ரஸ் இருக்கு 1552ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1552 இல்லக்கா, 1552, இது 1552. அடுத்து பாருங்க, நான் ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுக்க போறேன், அதோட அந்த டீடைல் வந்து நோடோட அட்ரஸ் வந்து 1604, அது இங்க இருக்கு, இங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த கியூ எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படின்னு? இப்போ இதுல நல் இருக்குன்னா என்ன அர்த்தம், இந்த கியூக்கு, இந்த கியூல இதுக்கு மேல NQ இல்ல. சோ NQ ஆகுறது எல்லாமே பாருங்க இங்க இருந்து ஆட் ஆயிட்டே வரும். ஓகே, DQ இங்க இருந்து வெளியே போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான், ஈஸியா புரிஞ்சிருச்சு இல்லையா? எஸ். ஓகேங்க, இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி ஒரு கியூ ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றது, இந்த பிரிண்டிங் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கியூ ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா பாருங்க, ரொம்ப ஈஸி, ஒண்ணுமே இல்ல. டைப்டெஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். டைப்டெஃப் ஸ்ட்ரக்சர் உள்ள என்ன சொல்ற பாருங்க, char file of 50, char file of 50. அப்போ ஒரு கேரக்டர் அரே, அதுல வந்து 50 கேரக்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த ஃபைலோட நேம்ஸ் அண்ட் பாத் வந்து சேவ் பண்ணிக்கிறதுக்காக. அடுத்து பாருங்க, structure file star next. ஃபைல்ஸ்ங்கிறது என்னது, இந்த ஸ்ட்ரக்சரோட நேம். நான் என்ன சொல்றேன், struct files star next. இது வந்து ஒரு பாயிண்டர் which will point the address of the next node in the queue. இந்த queueல உள்ள அடுத்த நோடோட அட்ரஸை என்ன பண்ணிருக்கோம், ஸ்டோர் பண்றதுக்காக நான் next ன்னு ஒரு பாயிண்டர் வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த நோட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், ஃபைல் next. அவ்வளவுதான், ஈஸி இல்லையா? ஓகே, பாருங்க இந்த கியூ வந்து எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்றது. நம்ம இப்போ ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டோம், நம்ம கியூக்கு பிரிண்டிங் ஜாப் பண்றதுக்குள்ள கியூக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியாச்சு. அப்போ இதை எப்படி ஆர்கனைஸ் பண்றது? முக்கியமா இந்த the queue is organized by two operations, NQ and DQ. The queue is organized by two important operations, NQ and DQ. So NQ எங்க நடக்கும், rear endல, DQ எங்க நடக்கும், front endல. So அப்ப எனக்கு front rear அப்படின்னு ரெண்டு பாயிண்டர் வேரியபிள் தேவை. So பாருங்க, அப்போ front அப்படின்னு ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணிக்கிட்டோம், இந்த front ன்னு ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணிட்டோம், அடுத்து rear அப்படின்னு ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணிட்டோம். சோ அடுத்து பாருங்க, ptr ன்னு ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்றோம். அது எதுக்காகனா கரண்ட் நோட மேனிபுலேட் பண்றதுக்காக, டு மேனிபுலேட் கரண்ட் நோட். கரண்ட் நோடுங்கிறது பிரசன்ட்டா நம்ம என்ன நோட வந்து கையில எடுக்கிறோமோ அந்த நோட மேனிபுலேட் பண்றதுக்கு நம்ம ptr அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். சோ இப்போ ptr is equal to mlr size of files அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு நோடு கிரியேட் பண்ணும் இல்லையா, ஒரு நோடு கிரியேட் ஆகும். அந்த நோட் வந்து ஃபைல்ஸ் டைப்ஸ் சொல்றதுனால அது என்ன ஆகும், ஃபைல் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ரெண்டு பார்ட்டோட அந்த நோட் வந்து கிரியேட் ஆகும். ஃபைல்ல கேரக்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்ல அட்ரஸ் ஆஃப் தி நெக்ஸ்ட் நோட் அட்ரஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரைட்,
அப்ப நான் அடுத்து ஒண்ணே சொல்ற பாருங்க ptr of next is equal to null. அப்ப அந்த நோடோட நெக்ஸ்ட்ல என்ன வேல்யூஸ் போட சொல்றேன் null போட சொல்றேன். போடுதா பார்க்கலாமா பாருங்க. இப்போ ptr கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே அதோட நெக்ஸ்ட்ல என்ன இருக்கு பாருங்க null இருக்கு இல்லையா? அது நெக்ஸ்ட்ல null போட்டாச்சு. ஓகேயா? அதுல வேல்யூ வாங்கிட்டோம்னு வெச்சுக்கலாமே. எக்ஸாம்பிளுக்கு f:myfiles pict1.jpg வாங்கியாச்சு. இதோட அட்ரஸ் என்ன 1500. இப்போ பாருங்க if front is equal to null இத வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா encode பண்ண போறோம். encode னா என்ன? The process of adding the node in the queue. Encode is the process of adding the node in the queue. இப்போ decode னா என்ன? deq னா என்ன? deqங்கிறது என்ன பண்ணனும்? queueல இருந்து வெளிய எடுக்கிற process. அவ்வளவுதான் சிம்பிள். சோ இப்போ பாருங்க if இப்போ நம்ம வந்து enq பண்ண போறோம். சோ இந்த enq பண்றதுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் வைக்கிறோம். if front is equal to null முதல்ல செக் பண்றோம். yes front வந்து null. இனிஷியலா வந்து front and rear ரெண்டுமே என்னவா இருக்கு? நல்லா இருக்கு. front நல்லா இருக்கு, rearம் நல்லா இருக்கு. சோ பாருங்க if front is equal to null yes. அப்ப front is equal to ptr, rear is equal to ptr. அப்ப இந்த 1500 இருக்கு இல்லையா? 1500 எங்க போகும்னா இங்க வந்துரும். null போயிட்டு 1500. ஓகேயா? அதே மாதிரி இங்கேயும் null போயிட்டு 1500 வந்தாச்சா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஓகேங்க. இப்போ அடுத்து மறுபடியும் நான் ஒரு பாயிண்ட் ஜாப் வந்து கொடுக்குறேன். அப்ப மறுபடியும் என்ன ஆகும்? ஒரு நோட் வந்து ஆட் ஆகுமா? எஸ். அப்போ ஆட் ஆகும்போது அது எப்படி enq பண்ணணும்? அந்த நோட எப்படி நம்ம enq பண்றோம் பார்க்கலாமா? பாருங்க if front is equal to null இப்போ இல்ல. இப்போ வந்து ஃப்ரண்ட்ல என்ன இருக்கு 1500 இருக்கு. அது எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு? 1500 இத பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்படிதானா? சோ அப்போ else பார்ட்டுக்குள்ள வந்து பாருங்க rear of next is equal to ptr. இப்போ rear of next is equal to ptr னா rearல என்ன இருக்கு? 1500. அப்ப 1500 நெக்ஸ்ட்னா எந்த இடம்? இந்த இடம். அப்ப இந்த இடத்துல என்ன போட சொல்றேன்? ptr. இப்போ ptr எது? இதுதான் ptr. இப்போ நான் resume.docs கொடுத்திருக்கேன். அப்போ 1552 இங்க வரும். பாருங்க null போயிடுச்சு. இதுல வந்து 1552 வந்தாச்சா? அப்ப இதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சாச்சா? எஸ். rear is equal to ptr. அடுத்த லைன் பாருங்க rear is equal to ptr. அப்ப இப்போ ptr வந்து 1552 தானே? அப்போ இந்த 1500 போய் 1500 போய் 1552 வந்துருச்சா? உங்களுக்கு இப்போ enq process புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஈஸி. அப்ப இனிமே ஆட் ஆக என்ன பண்ணும்? இந்த else part குள்ள உள்ள ஸ்டேட்மென்ட் வர்க் ஆயிட்டே இருக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் if இந்த ஸ்டேட்மென்ட் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் வர்க் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுலையா? ஓகே. இப்போ வந்து deq பண்றது எப்படி? இப்போ இதுல இருந்து இந்த பிரிண்டிங் முடிஞ்சிடுச்சுன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த pict1.jpg வந்து பிரிண்ட் முடிஞ்சிடுச்சு. அப்ப அது deq ஆகும்ல? பாருங்க deq process if front is not equal to null. front is not equal to null. yes frontல என்ன இருக்கு? 1500. அப்ப நம்ம என்ன சொல்றோம் பாருங்க ptr is equal to front. அதாவது டெம்பரரியா ptr. ptrல நான் என்ன போடுறேன்? is equal to front. அப்ப ptrல என்ன ஸ்டோர் ஆகும்? frontல என்ன இருக்கு? 1500. அப்போ இங்க வந்து 1500 ஸ்டோர் ஆயிடுமா? எஸ். இப்போ front is equal to front next. அப்ப frontல வந்து front ஓட next ஆ. அப்ப 1500 ஓட next. front of next னா 1500 ஓட next. அப்ப 1500 next னா இது என்னது? 1552. அப்போ இங்க 1500 போய்டும் 1552. அப்ப இப்போ இது எது பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்? இத பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். இத பாயிண்ட் பண்ணும். இப்போ இத பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதாவது செகண்ட் நோட பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு. இப்போ q வந்து இத பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். free ptr. free ptr என்ன ஆகும்? இத மெமரியில இருந்து எடுத்து விட்டுரும். அப்ப இப்போ now front is அதாவது 1552 is pointing this one. Understand ஆகுதா இப்போ? Yes. இங்க வந்து else போட்டுருங்க பாருங்க. if front is not equal to இது பண்ணனும். if front is equal to null என்ன சொல்லணும்? இதுல எல்லாமே போயிடுச்சு. இப்ப அடுத்ததும் delete ஆயிடுச்சுனா அங்க என்ன இருக்கும்? null தான் இருக்கும்.
So அப்ப என்ன Q is empty underflow அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதாங்க, ஈஸி. இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம அவுட்புட்டா கொண்டு வந்து பார்க்க போறோம். பாருங்க, NQ DQ மெனு, ஒரு மெனு வந்து கொடுக்கும். NQ DQ list Q exit, ஒரு மெனு ஆப்ஷன்ஸ் 1 2 3 4 என்டையர் ஆப்ஷன். இப்போ நான் 1 அப்படின்னு கொடுக்குவேன். 1 கொடுத்ததும் அது என்ன சொல்லுது பாருங்க, 1 கொடுத்த உடனே அது கேக்குது enter file name to print, enter file name to print. நான் சொல்றேன் f://myfiles/bsheet1.xlsx. நான் வேல்யூ கொடுத்துட்டேன். இப்போ வேல்யூ கொடுத்தா அது என்ன பண்ணணும், அதை வந்து NQ பண்ணணும். ஓகே, NQ பண்ணிடும். இப்போ நான் வந்து list DQ கொடுக்கேன், list Q அதாவது ஆப்ஷன் 3 கொடுக்கேன். பாருங்க, ஆப்ஷன் 3 கொடுக்குறேன். ஆப்ஷன் 3 கொடுத்ததும் அது என்ன சொல்லுது பாருங்க, நான் இதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே 2 வேல்யூ கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஸோ f: லிஸ்ட் பண்ணுது. ஆப்ஷன் 3 வந்து லிஸ்ட் Q. ஸோ அது என்ன பண்ண பாருங்க, என்னோட லிஸ்ட்ல அந்த Qல வந்து என்னெல்லாம் இருக்கு, f:/myfiles pic1.jpg ஃபர்ஸ்ட் இருக்கு, அடுத்து myfiles resume.docs செகண்ட் இருக்கு, அடுத்து myfiles bsheet1.xlsx. அழகா பண்ணுதா? எஸ். இப்போ அடுத்து வந்து பாருங்க, நான் வந்து DQ பண்றேன். ஆப்ஷன் என்னது, ட்ரூ. ட்ரூனா என்ன, DQ. அப்ப DQனா என்ன பண்ணும், இந்த Qல எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதை என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணிவிடும் இல்லையா? சோ பாருங்க, f:/myfiles pic1.jpg file is printed and DQ'd. சொல்லுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இப்போ உங்களுக்கு? அவ்வளவுதாங்க, சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. சோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல அதுவும் Q வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அட் தி சேம் டைம் ரொம்ப ஈஸி. இவ்வளவுதான். சோ நீங்க வந்து இத வந்து ஒரு பென்சில் பேப்பர் எடுத்து இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லா வொர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை பார்க்க போறோம், என்கிட்ட ஃபுல் ப்ரோக்ராமை பார்க்க போறோம். பார்க்கலாமா? சோ பாருங்க, நான் ஒரு டைப் டெஃப் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றேன். அது நம்ம ஏற்கனவே பண்ணோம், பார்ட்டா பார்த்துட்டோம். இந்த என்னோட ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டேன். ஃபைல்ஸ் அப்படின்னு அதோட நேம், அதுக்குள்ள ஃபைல் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு ரெண்டு எலிமெண்ட், ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட் வச்சிருக்கோம். அடுத்து வந்து பாருங்க, நான் ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்றேன். 3 ஃபங்க்ஷன் வைக்கிறேன். ஒன்னு வந்து NQ DQ, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து list Q, அதாவது என்னோட Qல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்றதுக்காக list Q அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, இந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சருக்கு நான் வந்து பாயிண்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். பாயிண்டர் வேரியபிள்ஸ் என்ன இல்லைன்னா ptr star front is equal to null. front வந்து null ன்னு போட்டிருக்கோம், care is equal to null போட்டிருக்கோம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். அப்போ பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு அவுட்புட் பார்த்தோம் இல்லையா, மெனு தானே மெயினா டிஸ்ப்ளே பண்ணுது. சோ மெயின்குள்ள என்ன எழுதிருப்பாங்க, int opt, ஒரு do while loop கொடுத்திருக்கோம். சோ உள்ள வந்து clr அந்த மெனு ஆப்ஷனை பிரிண்ட் பண்றோம். print of 1 NQ 2 DQ 3 list Q 4 exit அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் ஆப்ஷன் scan of %d ampersand opt ஆப்ஷனை வாங்குறோம். switch off opt. கேஸ் அது 1 இருந்ததுன்னா NQ ஃபங்க்ஷனை கால் பண்ணு, இந்த இடத்துல இதை கால் பண்ணு. கேஸ் 2னா DQ வை கால் பண்ணு. கேஸ் 3னா list Q வை கால் பண்ணு. அவ்வளவுதான். இப்போ கேஸ் 4னா thank you சொல்லிட்டு வெளியே வந்துடு. அப்படி இந்த 4ல வேற ஏதோ ஒன்னு 7 8 ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா invalid ஆப்ஷன் சொல்லு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ இந்த do loop எவ்வளவு நேரம் வர்க் ஆகணும், while opt is not equal to 4 அதுதாண்டி வர்க் ஆகணும். So the do while loop will be executed till opt is not equal to 4. So when you give 4, it says thank you and comes out. The program ends. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்க, இந்த NQ ஃபங்க்ஷன் அதை பத்தி பார்ப்போம். NQ ஃபங்க்ஷன்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதை ஃபுல்லா நம்ம வந்து ஃபங்க்ஷன் பாடியில எழுதி இருக்கோம். அதை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். So ptr is equal to, பாருங்க, ptr is equal to ml of size of files, அது files formatல குறிச்சுக்கோ அப்படின்னு சொல்றோம். ptr of next is equal to null அப்படின்னு சொல்லியிருக்கோம். So அப்ப பாருங்க, முதல்ல ஒரு நோட் வந்து கிரியேட் ஆகுது. அதோட அட்ரஸ் வந்து பாருங்க 1500 ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேயா? ptr of next is equal to null சொல்லிட்டோம். அப்ப null இங்க வந்துடுச்சு. அடுத்து enter file name to print ன்னு கேட்டு நம்ம வந்து get as ptr of fileல வாங்கிட்டோம் வேல்யூ. அது f:/myfiles pic.jpg ன்னு வச்சுக்கோங்க. நம்ம கொடுத்துட்டோம்.
ஓகே if front is equal to null எஸ் front வந்து null தான் அப்ப என்ன பண்றோம் front is equal to ptr rear is equal to ptr அப்ப இங்க என்ன வரும் 1500 வந்தாச்சா rear is equal to ptr இங்க என்ன வரும் 1500 வந்தாச்சா எஸ் சோ அடுத்து பாருங்க இப்போ நான் மறுபடியும் nq பண்றேன் மறுபடியும் nq ஆகுது அப்ப மறுபடியும் ஒரு நோட் கிரியேட் ஆகும் அப்போ ptr வந்து இப்போ ptr மாறியாச்சு ptr வந்து இதான் ptr இப்போ இதுதான் ptr அது இல்ல அது ஆட் ஆயிட்டு nq பண்ணிட்டோம் இப்போ இங்க உங்களுக்கு q ஆட் ஆயிட்டு இப்போ வந்து பாருங்க இப்போ ptr வந்து 1552 இப்போ ptr of next is equal null போட்டாச்சு அப்போ getters ptr of file வாங்கியாச்சு f:myfiles ல resume.docs file அப்படினு சொல்லியாச்சு if front is equal to null no இல்லையா இப்போ இங்க வந்து frontல வேல்யூ இருக்கு அப்ப else பார்ட்டுக்குள்ள வருது பாருங்க rear of next is equal to ptr அப்ப rear என்ன இருக்கு 1500 next னா எந்த இடம் இந்த இடம் அட்ரஸ் பார்ட்டி தானே சோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் ptr அது சார் ptr னா இப்போ இது 1552 அப்ப இந்த null போயிட்டு இந்த இடத்துல என்ன ஆகும் 1552 அதாவது 1552 வந்துருச்சா அடுத்து பாருங்க rear is equal to ptr அப்ப இங்க 1500 போயிட்டு 1552 வந்துட்டா அவ்வளவுதாங்க இப்போ மறுபடியும் ஆட் ஆக உங்களுக்கு இங்க வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும் அவ்வளவுதான் nq உங்களுக்கு process இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லையா dq பண்றது ஒண்ணுமே இல்லங்க ரொம்ப சிம்பிள் தான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண அதே தான் if front is not equal to null இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அந்த printf நம்ம சொல்லிட்டு அந்த front of file is printed and dq'd now அப்படினு சொல்லிட்டு ptr is equal to front is equal to front of next free ptr அவ்வளவுதான் அப்ப frontல வந்து செகண்ட் நோடோட அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆயிடும் அப்படி இல்லனா q is empty underflow அப்படினு சொல்லிடுறோம் அதே மாதிரி பாருங்க லிஸ்ட் q வந்து ஒண்ணுமே இல்ல for loopல traverse பண்ணி எல்லா நோடையும் டிஸ்ப்ளே பண்றோம் அவ்வளவுதான் if front is equal to null னா q is empty அப்படினு சொல்றோம் else for ptr is equal to front ptr is not equal to null ஆகதண்டையும் ptr is equal to ptr of next உள்ள என்ன சொல்றோம் printf ptr of files ptr of file அப்ப அந்த ஃபைல் நேம் எல்லாம் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும் அவ்வளவுதாங்க ரொம்ப சிம்பிள் அதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல உங்களுக்கு இந்த பிரிண்டிங் ஜாப் வந்து queue கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்காங்க அதை நம்ம வந்து இங்க என்ன பண்ணிருக்கோம் ப்ரோக்ராம்ல நம்மளா இன்புட் கொடுக்கும் அதாவது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரிண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு queueல ஆட் ஆகும் இங்க வந்து நம்ம அந்த பிரிண்ட்டை வந்து வாங்கி நம்ம queueல ஆட் பண்ணி அதை எப்படி ப்ராசஸ் பண்றது nq tq பண்றதுங்கறத பார்த்தோம் சோ இப்போ உங்களுக்கு queue வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லா ஒரு பேப்பர்ல எழுதி இதோட எக்ஸிகியூஷனை நீங்களே நோட்ஸா எழுதி பார்த்தீங்கன்னா நிச்சயமா 100% அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது மறக்கவே செய்யாதுங்க சோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி